ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 செக்மெண்ட் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி நான் இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் யாரோடைய டாப் 5 பார்க்க போகிறோன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு. அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் எனக்கு பிடிச்ச டாப் 5 மூவிஸ். அதாவது அவர் ஆக்டராகவும் படங்கள் நடிச்சிருக்காரு அண்டு டைரக்டராகவும் படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து அவர் டைரக்ட் பண்ண படங்களில் எனக்கு பிடிச்ச டாப் 5 இன்றைக்கி பார்க்கலாம் இந்த செக்மெண்ட்டில். வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவோடைய ஒரு கண்டினியூஸாக ஃபிலிம்ஸ் கொடுக்குற ஒரு டைரக்டர் தான். அது ஹிட்ஸ் அண்ட் ஃப்ளாப் அது செகண்டரி. பட் அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு படம் கொடுத்தாலுமே அது வெற்றி படமாக இல்லை தோல்வி படமானது ஃபைனலி இருக்குது ஆடியன்ஸ் கையில் தான். ஸோ அப்படி இவர் டைரக்ட் பண்ண படங்களில் நிறைய படங்கள் மெகா பிளாக் பஸ்டர் இருக்குது, சில படங்கள் ஆவரேஜாகவும் சில படங்கள் ஃப்ளாப்பாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இவர் பண்ண படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 5 படங்கள் எதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டைரக்டர் வெங்கட் பிரபு அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் வந்து 2021 வந்த மாநாடு. இந்த படம் நான் ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ஸில் போய் பார்த்தேன். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு பயங்கரமான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. முக்கியமாக இந்த படம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. முதல்ல வந்து இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது எஸ்டிஆர் வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. திருப்பி எஸ்டிஆர் இல்லை, நாங்கள் வேறு ஒருத்தரை வச்சு படம் பண்ணுறோன்னு சொல்லி திருப்பி ஒரு பிரச்சனை போச்சு. அண்டு திருப்பி எஸ்டிஆரே நடிக்கிறாருன்ட்டு திருப்பி எஸ்டிஆரை வச்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படம் தீபாவளிக்கு வரதா இருந்துச்சு. பட் அப்போ இருந்த கொஞ்சம் பிரச்சனையில் தீபாவளி தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் ஒரு நல்ல படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே மக்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வெற்றி படமாக மாற்றுவாங்க அப்படின்றதுக்கு இந்த மாநாடு சிறந்த உதாரணம். ஏன்னா அண்ணாத்தா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கு கிளாஷ் விட வேணான்னு இவங்க நினச்சாங்களோ, பட் கிளாஷ் விடக்கூடாது அவங்க சொன்னாங்களோ தெரியல. பட் அந்த டைமில் வந்து மாநாடு இது தீபாவளிக்கு வரல. ஸோ அதை வச்சு நிறையா ட்ரோல்ஸ் அப்போ பண்ணாங்க எஸ்டிஆர் மேலே. ஸோ எஸ்டிஆர் மேலே பண்ண ட்ரோல்ஸ், அவர் மேலே இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்த படம் தான் இந்த மாநாடு. இந்த படத்தோடைய வெற்றியை பார்த்துட்டு எஸ்டிஆருக்கு இந்த ஹேட்டர்ஸ் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆக்டிங், மனுஷன் ஆத்மனா திரும்பி வந்தார், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி. ஒரு சூப்பரான படம், அந்தளவுக்கு சூப்பராக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் முக்கியமாக சொல்லியே ஆகணும். ஒரு சூப்பரான ஸ்டோரி லைன், அது எவ்வளோ சூப்பராக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னுட்டு பயங்கரமாக சொல்லியிருப்பார். ஏன்னா இது வந்து ஒரு டைம் லூப் கான்செப்ட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் இது பண்ணாலுமே ஆடியன்ஸுக்கு புரியாது. ஸோ ஆடியன்ஸுக்கு புரியணும் அண்ட் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும்னுட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்டோரியை எடுத்து இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பார் டைரக்டர் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு எத்தனையோ படங்கள் எடுத்துனாலும் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இந்த மாநாடு தான் ஃபஸ்ட்டில். முக்கியமாக இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு அரசியல்வாதி அவருடைய சுயநலத்துக்காக மத கலவரத்தையும் மத சண்டையுமே வந்து உருவாக்குவாங்க. அப்பாவி பசங்களான சில பேர் அப்பாவியாக இருக்கிறவங்கள வேணும்னே முஸ்லீம் தீவிரவாதியாக எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க அன்னிட்டு ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் காத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நிஜத்தில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி நடக்கிற உண்மையான விஷயத்த ரொம்பவே சூப்பராக எடுத்து பேசியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ அதனாலே வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். எஸ்டிஆர் அண்ட் எஸ்ஜே சூர்யா 2 பேருமே ஸ்க்ரீனில் தெரிச்சிருப்பாங்க அப்படியே.
ஒரு பக்கம் எஸ்டிஆர் ஸ்கோர் பண்ணால் இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஜே சூர்யா அவர் பாட்டுக்கு அவர் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக், சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே வந்து தாறுமாறாக இருந்திருக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அந்த வருஷத்தில். செகண்ட் ஃபிலிம் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் 2011 வந்த மங்காத்தா. அஜித் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் எனக்கு எத்தனையோ படங்கள் பிடிக்கும். பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த மங்காத்தா தான். ஏன்னா அஜித் என்ற ஒரு பர்சனே அந்த ஸ்க்ரீனில் தெரிய மாட்டார். விநாயக் மகாதேவா தான் அந்த ஸ்க்ரீனில் அஜித் அவர்கள் இருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஆக்டிங் அண்ட் அந்த கேரக்டர் ரைட்டிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். முக்கியமாக எனக்கு அந்த படத்தில் பிடிச்ச சீக்வன்ஸ் வந்து இன்டர்வல் சீன் தான். எப்படியெல்லாம் எழுதியிருப்பார் நீ யோசிக்கும் போதே சூப்பராக இருக்குது. பட் டைரக்டரை எழுதிந்து அந்தளவுக்கு சூப்பராக ஸ்க்ரீனில் அஜித் வந்து பர்ஃபார்ம் பண்ணி இப்போத்துக்குமே வந்து யாருனாலையும் மறக்க முடியாது அந்த கேரக்டர், அந்த ஃபிலிம். அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி மிரட்டியிருப்பார். இப்போவுமே இல்லை எப்போவுமே சரி, அஜித் ஃபேன்ஸுக்கும் சரி இல்லை நியூட்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, அஜித் ஃபில்மோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக இந்த மங்காத்தா இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம். முக்கியமாக கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக எழுதி அதை சூப்பராக எக்ஸிக்யூட்டாக பண்ணியிருப்பார் வெங்கட் பிரபு. அண்ட் இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வச்சுருப்பார். ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லவே தேவையில்லை, செம்ம ஃபயராக இருக்கும். அர்ஜுன் அண்ட் அஜித் ரெண்டு பேருமே சேர்ந்து சூப்பராக மிரட்டியிருப்பாங்க படத்தில். அண்ட் இந்த படத்துக்கும் மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா தான். அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். மாநாடு நான் தியேட்டரில் பார்த்தேன். பட் இந்த மங்காத்தா படம் வந்து நான் இது வரைக்கும் தியேட்டர்ஸில் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்படியே பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மங்காத்தா படத்தை தியேட்டர்ஸில் பார்த்தீங்களான்னுட்டு, ஒருவேளை மங்காத்தா ரீரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்ப்பீங்களான்னுட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் செம்மையாக ஈகராக வெயிட் பண்ணுறேன் அந்த படத்துக்கு தியேட்டரில் பார்க்க. முக்கியமாக அஜித் அவருடைய அந்த ஆக்டிங், அந்த இது பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் இது நடக்குமா நடக்காதான்னுட்டு. மூணாவது வந்து 2007 வந்த சென்னை 6,28,000. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபிலிம் சொல்லலாம், ரொம்ப ஜாலியான ஒரு ஃபிலிம். பட் அந்த ஃபிலிமில் எல்லாமே இருக்கும், லவ் இருக்கும், ஃபைட் இருக்கும், காமெடி இருக்கும், எமோஷன் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜாக கொடுத்துருப்பாரு. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே கனெக்டான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆச்சு அந்த டைமில். அண்ட் இந்த படத்தையும் ரீலீஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஏன்னா இந்த படத்தை நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஸோ தியேட்டர்ஸில் பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை இந்த சென்னை 6,28,000 இந்த படம் ரீலீஸ் பண்ணால் போய் பார்ப்பீங்களான்னுட்டு. 2007 வந்த இந்த படம் விஜய் அவார்ட்ஸ் பெஸ்ட்டு க்ரூ அப்படின்ற கேட்டகரியில் அவார்டு வாங்குச்சு. அண்ட் விஜய் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட்டு ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற கேட்டகரியில் அவார்டு வாங்குச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட்டு ஃபேமிலி ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரியிலையும் இந்த சென்னை 6,28,000 இந்த படம் வந்து அவார்டு வாங்கிச்சு. ஸோ வெங்கட் பிரபு அவருக்கு டைரக்டராக இதுதான் முதல் படம். பட் இருந்தாலுமே எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஜாலியான சூப்பரான படத்தை எடுத்திருந்தார். நெக்ஸ்ட்டு 4th ஃபிலிம் வந்து கோவா. இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த கான்செப்ட் தான். பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கூட அங்கே போகணும் இங்கே போகணுன்னு பிளான்ஸ் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக கண்டிப்பாக வச்சா நம்மலாம் கோவா போயே தீரலாண்டா அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் அது நடக்காது, அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனாலும் பிளான் பண்ணுவோம், அதை பற்றி நிறைய பேசுவோம். ஈவன் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கூடயும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே கூட கோவாவுக்கு போகலாம், வெளியே போகலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு நிறைய பிளான்ஸ் போடுவோம். பட் அது எதுவும் நடக்காது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் நீங்கள் போட்ட பிளான்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கோவாக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணிங்களான்னுட்டு. அண்ட் இந்த படம் எனக்கு பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோடைய கான்செப்ட். ஒரு காமெடி ட்ராமாவை எடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் காமெடிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஜெய், வைபவ் அண்டு பிரேம்ஜி அவங்க 3 பேருக்குள்ளே அந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அந்த படத்தில் வர காமெடிஸ் எல்லாமே சூப்பர். அண்ட் இந்த படத்தில் வர சாங்ஸ் கூட எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணியிருப்பார்.
அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் வர பாட்டுங்க, பேக்ரவுண்ட் மியூசிக், காமெடி. ஓவராலாக இந்த படம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் 2010 வந்த இந்த கோவா படம் எடிஷன் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் ரொமான்டிக் ஃபிலிம் அந்த கேட்டகரியில் அவார்டு வாங்குச்சு. மூவி இந்த 2024 ரிலீஸ் ஆன த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் இந்த படம் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படத்துடைய கான்செப்ட் எந்த பழைய கான்செப்டாக இருந்தாலும் பட் அதை எங்கேயுமே போர் அடிக்காமல் லேக் அடிக்காமல் ஒரு சூப்பராக முடிச்சிருப்பார் இந்த படத்தை எடுத்து. ஸோ அதுக்கே வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தளபதி அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பர். அது ஒரு காரணத்துக்காகவே இந்த படத்தை நான் எத்தனை வாட்டி வேணால் பார்ப்பேன். அண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நான் ஃபஸ்ட் ஷோ 6 மணி ஷோக்கு எங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நான் 6 மணிக்கு போகல, டிக்கெட் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ஷோ வந்து 10 மணிக்கு. அப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இந்த படத்தை பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த படம் வந்து 5th இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. சாங்ஸ் ஆவரேஜாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக போட்டிருப்பாரு. ஸோ சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து இந்த படம் ஓவரால் நல்லா இருந்துச்சு தியேட்டரில் பார்க்க. பட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன அப்புறம் நான் இந்த படத்தை இது வரைக்கும் ஒரு டைம் கூட ஃபுல்லாக பார்த்ததில்லை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் தியேட்டர்ஸில் பார்த்தீங்க அண்ட் எத்தனை பேர் வந்து ஓடிடியில் பார்த்தீங்கன்னுட்டு. அண்ட் என்ன தான் இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்தாலும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக ஒரு மெகா பிளாக் பஸ்டர். 455 கோடிக்கு மேலே இந்த வருஷத்தில் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணி நம்பர் 1 இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட்டு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போலாம் சில படங்கள் நல்ல ஸ்டோரி நல்ல கண்டென்ட் இருந்தாலுமே அந்த படம் வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படி இருந்தும் இந்த படம் என்ன தான் நம்ம பார்க்காத ஒரு கதை ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி பார்த்த தெரிஞ்ச கான்செப்டாக இருந்தாலுமே ஒரு படம் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கணும், எந்த அளவுக்கு போர் அடிக்காமல் எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த படத்தை சூப்பராக எடுத்திருப்பார். இந்த படம் ரன் டைம் அதிகமாக இருக்கலாம், பட் எங்குமே வந்து போரும் லேகும் அடிக்காது. ஸோ அதுதான் வெங்கட் பிரபு சூப்பராக ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷனும் பண்ணியிருப்பார். ஸோ அவள் தான் என்னுடைய டாப் 5 ஆஃப் வெங்கட் பிரபு. இன்னும் நிறையா படங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு பார்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவள் தான் மை டாப் 5 ஆஃப் வெங்கட் பிரபு. ஸோ உங்களுக்கு வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ட் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 5 படம் எதுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவள் தான் இந்த வீடியோ மை டாப் 5 ஆஃப் வெங்கட் பிரபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்மளுடைய யூடியூப் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கும், நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த டைரக்டரோட இல்லை எந்த ஒரு பர்சனோட டாப் 5 போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸாக போடுறேன்.